ஒரு காலத்தில் போனால் ஐடி ஜாப் மட்டும்தானா போகணும், அதுலேயும் கோடிங் பேஸ்டான ஜாப் மட்டும்தானா போகணும், அதுதான் ஹை சேலரி, அதுதான் மாசு கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கரண்ட்லி லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, போனால் நான் கோடிங் ஐடி ஜாப் மட்டும்தான்டா போகணும் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக பிளானோடு இருக்கேன். ஏன் அப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோடிங் ஜாப் தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து டாப் 5 ஹை பேயிங் ஐடி ஜாப்ஸ்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, இப்போது என்னோட ஃபேவரட் நான் கோடிங் ஐடி ஜாப்ஸை பற்றி ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த பேசுவோம். அதாச்சும் ஒரு காலத்தில் நம்மளுக்கெல்லாம் கோடிங்கே வராதுடா அப்படின்னு நினச்ச காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோடிங் கற்றுக்கிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆனதை வர எல்லாமே நான் பண்ணிட்டேன். அந்த மாதிரி கோடிங் கற்றுக்கிட்டு நான் ஒரு ஜாப் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு யார் வேணால் கோடிங் கற்றுக்கலாம். ஆனால் கோடிங்கில் சஸ்டெயின் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அது வந்து நம்மளை வந்து டெடிகேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய ஃப்ரேம் ஒர்க் வரும். அதில் அப்டேட்டடாக இருக்கணும். அதை லேர்ன் பண்ணி நம்ம வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கணும். அதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே, நம்மளுக்கு கோடிங் செட் ஆகாதுன்ட்டு அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கோடிங் பக்கம் ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஏன் கைஸ், நான் கோடிங்கில் நான் ஃபஸ்ட்டு எதை பேச விரும்புன்னா, நம்ம ஃபீல்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன் கைஸ், நான் கரண்ட்லி வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் கைஸ், இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு ஜாபோ ஒரு பர்டிகுலர் ரோலோ கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு கடல். இது ஒரு சி. இதில் வந்து ஒரு ஜாப் தான் அப்படின்னு இல்லை, எக்கச்சக்கமான ஜாபை கம்பைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் வந்து எஸ்இஓ பண்ணுவோம், கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், காப்பி ரைட்டிங், அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸு, பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனியோட சேல்ஸு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டலாக என்னென்ன சப்போர்ட் எல்லாம் தர முடியுமோ அது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவீங்க. அதுதான் உங்களோட வேலை. இன்கேஸ் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, இது எல்லாத்தையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு போனால் நீங்கள் வந்து இந்த எல்லா ஜாப்பும் நான் தான் செய்யணுமோ அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. இங்கே பியூட்டி என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, எஸ்இஓ, கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், பிபிசி, பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ட்டு இது எல்லாமே தனித்தனியான ஒரு ஜாப் ரோல்ஸ். இன்ஃபேக்ட் சொன்ன போனால் இந்த தனித்தனியான ஜாப் ரோல்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி போனீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஓவராலாக கவர் பண்ணிட்டு போகலாம், இல்லைனா ஸ்பெசிஃபைடாக ஒரு ரோலை சூஸ் பண்ணி அதுக்குள்ளேயும் போகலாம். கைஸ், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கடல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் இந்த ஒரு வீடியோவில் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோவும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ஜாப் ரோல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோவும் மேக் பண்ணி டெடிக்கேட்டடாக 2 வீடியோ போட்டிருக்கேன். வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் லேர்ன் பண்ணப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணுவேன், கோர்ஸில் ஜாயின் பண்ணுவேன்னா உங்களோட இஷ்டம். ஆனால் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நமக்குன்னு இருக்குது யூடியூப், அதில் உட்காந்து லேர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுளில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு, அதை லேர்ன் பண்ணலாம். அந்த எல்லாத்தையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் அதை பார்த்துக்கோங்க. ஃபைனலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ சேலரிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, நான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சேலரி கிடைச்சிதுன்னா 18K to 25K இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஃப்ரெஷராக. ஏன் இது ஃப்ரெஷர் தான், நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா இது கோ டு அப் டு 35-45 உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாம் பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்ஸ்லாம் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏர்ன் அ லாட். ஸோ இதுதான் இதில் இருக்கிற சேலரி. நம்ம நெக்ஸ்ட் ஒன்று போவோம். கைஸ், அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம ஜாப் ரோல் என்னென்னா கிராஃபிக் டிசைனிங். இந்த ரோலை சொல்லாமல் இந்த வீடியோ என்னால் க்ரியேட்டே பண்ண முடியாது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் செம்ம பாப்புலராக ட்ரெண்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு வேல்யூபுளான ஸ்கில். ஏன் இவ்வளோ வேல்யூபுள், இவ்வளோ ட்ரெண்டாக இருக்குன்னா, இதை நீங்கள் வந்து ஒரு ஜாபாகவும் செய்யலாம், அதே சமயம் ஃப்ரீலான்ஸாகவும் செஞ்சுட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் இந்த ஜாப் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பாப்புலராகவும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஜாப் நேமில் இருக்கிற மாதிரி இதில் என்ன ஜாப்னா, டிசைனிங்கில் நீங்கள் வந்து புகுந்து விளாடணும். அதாச்சும் ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து லோகோ டிசைன் பண்ணலாம், பேனர் டிசைன் பண்ணலாம், கார் டிசைன் பண்ணலாம், க்ரியேட்டிவான டெக்ஸ்ட்டு, அனிமேஷன், இந்த மாதிரி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் உங்களோட வேலை. உங்களோட க்ரியேட்டிவிட்டி புகுந்து 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 விளாடணும். அந்த லெவலில் உங்களோட டிசைனிங் இருக்கணும். அதுதான் கிராஃபிக் டிசைனிங். உங்களோட அந்த க்ரியேட்டிவான டிசைன் தான் ஒரு மெசேஜை வந்து யூசருக்கு வந்து கன்வே பண்ணணும். அந்த லெவலில் இருக்கணும் உங்களோட டிசைன். இன்கேஸ் ஒரு லோகோலாம் டிசைன் பண்ணுறீங்கன்னா உங்கள் லோகோ வந்து எதை பற்றின லோகோ அப்படின்ட்டு ஒரு யூனிக்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிராண்ட் கலர், உங்களோட பிராண்டோட அந்த அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உங்களோட டிசைனிங் இதெல்லாம் பக்காவாக இருக்கணும். அதுதான் கிராஃபிக் டிசைனிங். நீங்கள் வந்து
உங்களோட டிசைனில் மக்களுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன் கைஸ் இந்த கிராஃபிக் டிசைனிங் வந்து இங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலாக நான் வந்து பெங்களூரில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இன்டர்ன் அப்படின்னு ஒன்று பண்ணேன். அங்கே என் பக்கத்தில் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் வந்து உட்காந்துன்னு கிராஃபிக் டிசைனிங் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் வந்து ஒரு ஜாப் தான் பண்ணார். அதே சமயத்தில் ஜாபெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு அவரோட ஃப்ரீலான்சிங் ஜாபும் செஞ்சுட்டு இருந்தார். அவரோட ஜாப் வந்து ஆஃபீஸில் முடிச்சிட்டாரு. ரிமைனிங் இருக்கிற டைமில் கிளைண்ட்டுக்காக ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தார். ஏன் இதோட பியூட்டி என்னென்னா, நீங்கள் ஜாபாகவும் செய்யலாம், ஃப்ரீலான்சிங்காகவும் செய்யலாம், ரெண்டுமே சேர்த்து அவரை மாதிரி கூட செய்யலாம். இதுதான் இதோட பியூட்டி. அவரோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தா, அவருக்கு வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அரௌண்ட் ஒரு 26,000 வந்து அவர் சேலரி வாங்கினார். பட் அவர் ஃப்ரீலான்சிங்கும் சேர்த்து செஞ்சார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 5,000 வாங்கினா கூட பரவாயில்ல. ஒரு 4-5 கிளைண்ட்டை பிடிச்சா அவங்க சேலரி எங்கேயோ போயிடும். ஸோ இதுதான் இதோட பியூட்டி. இதுதான் உங்களோட ரோல். இதுதான் உங்களோட சேலரி. எல்லாம் சொல்லிட்டேன். இப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் கேட்கலாம், எங்கே போய் லேர்ன் பண்ணுறதுன்ட்டு. நம்மக்கிட்ட இருக்க யூடியூப். அதை தவிர நீங்கள் வேறு எங்கே போகணும்? ரீசெண்ட் டேஸில் கேன்வா வந்துட்டதுனால எல்லாருமே தன்னை ஒரு கிராஃபிக் டிசைனராக நினச்சிக்கிறாங்க. ஏன் நானே என்னை ஒரு கிராஃபிக் டிசைனராக உணர்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம யூடியூப் வீடியோக்கான தம்ப்நெயில், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு, அந்த மாதிரி எதை டிசைன் பண்ணாலும் நான் கேன்வா தான் போகிறேன். அதனால் நானே ஒரு கிராஃபிக் டிசைனரோ அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். பட் நீங்கள் அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. நீங்கள் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், அடோப் ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி பக்காவான சாஃப்ட்வேரெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் பக்காவாக டிசைன் பண்ணி ஒரு பக்காவான கிராஃபிக் டிசைனராக ஆகுங்க. நெக்ஸ்ட்டு ஜாபும் அதே மாதிரி ஜாப் தான் கைஸ். ஆக்சுவலாக நான் வந்து நான் கோடிங் ஜாப்னு சொன்னதுனால கொஞ்சம் டிசைனிங் பக்கம் புகுந்துட்டனோ அப்படின்னு தோணுது. ஏன் நெக்ஸ்ட் ஜாபும் அதே மாதிரி தான். யூஐ யூஎக்ஸ் டிசைனிங். ஏங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங்கும் யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்கும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வேறு கைஸ். ஏன் இது கண்டிப்பாக வேறு தான். இது வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் பக்கா டிமாண்ட் இருக்குதுன்னா இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனிங் தான். நானே இது ஆகலாம் தான் நினச்சேன். பட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிட்டதுனால இது ஆக முடியல. இந்த ஜாபோட அதோட நேம்லே இருக்கிற மாதிரி யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ், யூஎக்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் உங்களோட வேலை. ஏன் நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்க, ஆப் போகிறீங்க, அந்த ஆப்போ வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அதோட டிசைன்லாம் பக்காவாக இருக்குது. அந்த அனிமேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணவே யூசர் இன்டர்ஃபேஸ் வேறு லெவலில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனரை தான் நீங்கள் ஆக போகிறீங்க. கைஸ், என்ன தான் இன்றைக்கி தேதியில் வந்து நிறைய ஃபங்க்ஷனலாட்டி, நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வெப்சைட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ண, அது பார்க்க ப்ளீஸிங்காக நைஸ் லுக்கிங்காக இல்லைன்னா யாராக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். எனக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அதனால தான் பெரிய பிராண்ட்ஸ், கம்பெனி, இந்த ஆப் டிசைனிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் டிசைன் பண்ணுறவங்களெல்லாம் யூஐ யூஎக்ஸ் டிசைனரை தேடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸு, ஸ்பாட்டிஃபை, கூகுளோட ஆப்ஸ், இந்த மாதிரி பாப்புலரான பிராண்ட்ஸோட ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டி யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா அதோட யூஐ நல்லாயிருக்கும், அதோட எக்ஸ்பீரியன்ஸும் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இந்த கூகுளெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சிம்பிளாக டிசைன் பண்ணியிருப்போம். அந்த அந்த டிசைனே வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் யூஐ யூஎக்ஸ் டிசைனராக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆப் இல்லைனா வெப்சைட்டில் வர லோகோ, அந்த லோகோவோட கலரு, அதோட சைஸு, அதில் வர ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட்டு கலரு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கார்டு, அதுக்கப்புறம் இமேஜ், அதில் இருக்க அனிமேஷன், அந்த ஸ்மூத்னஸ்ஸு, இது எல்லாத்தையும் உட்காந்து புகுந்து விளையாடுறவங்க யாருன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனர் தான். யூஐ வந்து இந்த அனிமேஷன்லாம் இந்த மாதிரி தான் வரணும், இந்த யூஐ பார்க்க இவ்வளோ அழகாக தான் இருக்கணும், இப்படி ஸ்வைப் பண்ணால் இப்படி வரணும், இப்படி ஸ்க்ரோல் பண்ணால் இப்படி வரணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர் தான் உட்காந்து வேற லெவலில் டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. கைஸ், இந்த மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைனர், இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், ஃபிக்மா, அந்த மாதிரி நிறைய டிசைனிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி வேறு லெவல் டிசைன் பண்ணுவாங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் பக்காவான யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகலாம். இன்னும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதை சர்ச் பண்ணி என்னென்னு ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்களும் யூடியூப்லேயே கற்றுக்கலாம், இல்லை ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்க்கோ, ஃப்ரெஷர் ஜாப்க்கோ அப்ளை பண்ணி நீங்கள் என்டர் ஆகலாம். பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வெப்சைட், அவங்களோட ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய மணியை கொட்டுறாங்க. கொட்டி ஒரு நல்ல வெப்சைட்டையோ ஆப்பையோ பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வெப்சைட்டு, ஆப்பு பில்ட் பண்ணுற ஏஜென்சிஸ், கம்பெனிஸ்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இருந்தால் போதும், அவங்கள ஹையர் பண்ணணும் அப்படின்ட்டு வெறித்தனமாக தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக இதுக்குள்ளே ஜம்பின் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நல்ல டிமாண்டடான ஒரு ஸ்கில். இதில் சேலரியும் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் கைஸ், நான் வந்து ஒரு 2 ஜாப் ரோலை ஒன்றா சேர்த்து ஒரு ஜாபாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இது ரெண்டுமே சோல்லி எதுக்கு அண்டரில் வரும்னா, டிஜிட்டல்
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே தான் வரும் இந்த 2 ரோலுமே. இது எல்லாத்தையும் அப்படி பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே அந்த 2 என்னென்னா காப்பி ரைட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் இது 2 தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இதுக்காக சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்காகவே டெடிகேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வேணா தரேன். ஏன் காப்பி ரைட்டிங் மட்டுமே தனியாக ஒரு ஜாப் இல்லையான்னு கேட்டால், ஏன் காப்பி ரைட்டிங்கே தனியாக ஒரு ஜாப் தான். இன்றைக்கி ChatGPT, AI டூல்ஸ் எல்லாம் வந்துட்டதுனால ஊரில் இருக்க எல்லாரும் தன்னை காப்பி ரைட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நானே ஒரு பக்காவான காப்பி ரைட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா AI டூல்ஸ் இருக்குது, அதை வச்சு பக்காவாக காப்பி ரைட்டிங் பண்ணுவேன். பட் நம்ம அந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில்லை வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணோன்னா, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுன்றது AI டூல்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு க்ரியேட்டிவிட்டி வேணும். ஸோ இங்கே வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டையும் அந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து காப்பி ரைட்டிங்கும் தேவைப்படும். அதனால் 2யும் கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு AI நான் ரீப்ளேஸபிள் ஜாபுக்காக தான் இது 2த்தையும் கம்பைன் பண்ணிட்டேன். பக்காவாக இருக்கும். இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு காப்பி ரைட்டிங்கை பற்றி பேசுகிறோம். இங்கே காப்பி ரைட்டிங் என்னென்னா, இங்கே ஒரு கம்பெனிங்கான காப்பி எழுதணும், மார்க்கெட்டிங் காப்பி, ஆட் காப்பி எழுதணும். அதாச்சும் ஒரு யூசர் உங்களோட வெப்சைட்டு, ஆப்புக்கு ஏதாச்சும் வந்து பார்த்துட்டு நீங்கள் எழுதுகிற அந்த காப்பி, அந்த டெக்ஸ்ட்டை படித்து பார்த்துட்டே அவன் அந்த ப்ராடக்டை வாங்குகிற அளவுக்கு ஒரு கம்பெனிங்கான ஆட் காப்பி எழுதணும். அந்த லெவலில் அவங்க மைண்டுக்குள்ளே போய் பேசணும். இதை படித்து பார்த்துட்டே நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவான ஆட் காப்பி எழுதணும். அதுதான் காப்பி ரைட்டிங். ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஆட் போஸ்டர் கிரியேட் பண்ணுறாங்க, அதில் என்ன டெக்ஸ்ட் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க, அவங்களோட இது எழுதுறாங்க, அது எழுதுறாங்க, ஒரு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாத்தையும் ஒரு பக்காவான காப்பி ரைட்டர் தான் பக்காவாக எழுதிட்டு இருப்பார். அதுதான் காப்பி ரைட்டிங். ஸோ இதுக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா, இந்த காப்பி ரைட்டிங் எது கூட சேர்த்து போடுறேன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இங்கே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்னென்னா, ஒரு கம்பெனி, ஒரு பிராண்டோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். அதுக்கு கண்டிப்பாக காப்பி ரைட்டிங் தேவைப்படும். அதனால் சேர்த்துட்டேன். இங்கே அந்த கம்பெனி பிராண்டோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் ஆக்டிவாக நம்ம வந்து ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த போஸ்ட்னால யூசருக்கூட என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட சேல்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பிராண்ட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணுவோம். அதுதான் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இங்கே நீங்கள் ஒரு கம்பெனி பிராண்ட்ஸ் பண்ணலாம், இல்லை இன்ஃப்ளூயன்சர், இல்லை யூடியூபர், இந்த மாதிரி மக்களுக்கும் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டை பண்ணலாம். இங்கே யாரை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு பெரிய கம்பெனி, பாப்புலரான கம்பெனி இருக்குது, மதன் கௌரி மாதிரி ஒரு பாப்புலரான இன்ஃப்ளூயன்சரெல்லாம் இருக்காங்கன்னா, அவங்க உட்காந்து அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அந்த ஃபோட்டோ, வீடியோஸ், டெக்ஸ்ட் இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் ஹையர் பண்ணுவாங்க. இந்த போஸ்டெலாம் நீ போட்டிருப்போம், அந்த டைம் போட்டிருப்போன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. அதுதான் நம்மளோட வேலை. சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் வித் காப்பி ரைட்டிங். கம்பெனிஸ், பிராண்ட்ஸ் அவங்களோட பிராண்ட் அவேர்னஸ், ரெவன்யூ, இன்கம் இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியா மேனேஜரை ஹையர் பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்களோட ஆடியன்ஸ் கூட என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக சோஷியல் மீடியா மேனேஜரை ஹையர் பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். கைஸ், நான் அடுத்த ஒரு ஜாப் சொல்கிறேன். இது கேட்டு நீங்கள் வந்து மேபி ஷாக் ஆகலாம். அது என்னென்னா, இது வந்து கோடிங் பக்கமே போகாது. இது ஒரு ஹை பேயிங், அண்டர் ரேட்டட் ஐடி ஜாப். அது என்னென்னா வீடியோ எடிட்டிங். ஏன் நிறைய பேர் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து ஐடி ஜாப் கணக்கிலே சேர்த்த மாட்டாங்க. ஏன் மக்களே, இது ஒரு பக்காவான ஹை பேயிங்கான ஐடி ஜாப். தயவு செஞ்சு இது ஐடி ஜாப் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இது ஒரு பக்காவான ஹை பேயிங், டிமாண்டடான ஒரு ஐடி ஜாப். இப்போ வந்து ஒரு யூடியூபர், இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்கன்னா, அவங்களோட வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடிட்டர் தேவைப்படும். இல்லை ஒரு பிராண்ட், ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்களோட வெப்சைட்டில் போடுறதுக்கு, அவங்களோட ஆடுக்கான வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பக்காவான வீடியோ எடிட்டர் தான் தேடிட்டு இருப்பாங்க. அந்த பக்காவான வீடியோ எடிட்டர் நீங்கள் தான். அந்த வீடியோ எடிட்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா பக்காவாக நிறைய சேலரி வாங்கலாம் கைஸ். இன்றைக்கி தேதியில் யாரும் உட்காந்து பேராவா டெக்ஸ்ட் படிக்க விரும்பல, இமேஜஸ் எல்லாம் பார்க்க விரும்பல. அவங்களுக்கு ஒரு வீடியோ காட்டினா போதும். அந்த வீடியோவிலேருந்து லேர்ன் பண்ண, அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ண மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதனால் பிராண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்சரெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடிட்டரை ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவ்வளோ தான் மேட்ரு. உங்களுக்கு வந்து எதுவுமே தெரிய தேவையில்ல. அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ், இந்த மாதிரி ஏதோ ஒரு பாப்புலரான வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் பக்காவான வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சால் போதும், நீங்கள் நிறைய சேலரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் ஒரு பக்காவான என்கேஜிங்கான வீடியோ, ஒரு நல்ல டெக்ஸ்ட்டு, அனிமேஷனு, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு, பேக்ரவுண்ட் சவுண்டு, அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன், ஆடியோ கரெக்ஷன், இது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி பக்காவான ஒரு வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சிருந்தால் வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. இந்த வீடியோ எடிட்டரை ஹையர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நானே ஃப்யூச்சரில் மேபி ஒரு வீடியோ எடிட்டரை ஹையர் பண்ணுவேன். வீடியோ எடிட்டிங்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி கைஸ், நானே ஒரு வீடியோ எடிட்டர் தான். நம்ம சேனலில் வர வீடியோலாம் நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது நான் தான் எடிட் பண்ணேன். இனிஷியல் சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இல்லை. நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக, நாலேஜ்ஃபுல்லாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க, எவ்வளோ என்கேஜிங் எடிட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேலரி இருக்கும். பேசிக்கான்னு பார்த்தா ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு
20,000 இருந்து அதுக்கப்புறம் அப் ஆகி போயிட்டே இருக்கும். இது மேபி 30, 35, 40, 45 வர போடும். இது எல்லாம் உங்களோட ஸ்கில், நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட சேலரி இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம். வீடியோ எடிட்டரை இருந்துட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணலன்னா அது உங்கள் தப்பு. கைஸ், நான் இதுவரை சொல்ல இந்த 5ம் தான் ஒன் ஆஃப் த டாப் 5 ஹை பேயிங் ஐடி ஜாப்ஸ். வேணா சொல்லுங்கள் பார்ட் 2 பண்ணலாம். டாப் ஹை பேயிங் ஐடி ஜாப்ஸா பார்ட் 2 அப்படின்ட்டு பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்ணை மூடிட்டு இல்லை, கண்ணை திறந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு தயவு செஞ்சு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி எதுலேயோ ஒன்றில் ஷேரை பண்ணி விட்ருங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகேன்னு சொல்லிட்டு இருக்கும் மஜித் குமார். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.